ஸ்ரீகாந்த் கருணேஷ்லேருந்து விவாதத்து தூக்குறேன். ஏற்கனவே தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்படி வாக்களித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இருக்கும் இடத்துல வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை ஏன் உருவாக்கணும்? அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசியல் கட்சிகளும், அதாவது எதிர்க்கட்சிகளாக இருக்கும் அரசியல் கட்சிகள், இந்தி கூட்டணியில் இருக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த சிறப்பு ஆய்வினை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெருவில் இப்போ போலீஸ் ரெய்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா வீடுகளையும் செக் பண்ண வராங்கன்னா யார் பயந்து ஓடுவா? யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ, யார் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அச்சம் வரும். இல்லாட்டி வந்தால் செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு ஆய்வு செய்கிறாங்கன்னா, எப்போ தேர்தல் ஆணையம் ஒரு ஆய்வு செய்கிறோம் என்று தன்னுடைய கடமையை செய்ய வருகிறார்களோ, அவங்களுடைய தலையாய கடமை சரியான வாக்காளர் விடுபடக்கூடாது, தவறான வாக்காளருக்கு உரிமை தந்துவிடக்கூடாது என்பதை காப்பாற்ற வேண்டிய ஜனநாயக கடமை அந்த ஆணையத்திற்கு இருக்கிறது. அவர்கள் அந்த கடமையை செய்யும்போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாமே இதுவரை தாங்கள் செய்து வந்த தவறுகள் அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அலறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அதாவது நம்ம பீகாரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 7.89 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் பிரச்சனையே மொத்த வாக்காளர்களையும் கிடையாது, வெறும் 65 லட்சம் பேர்களில் தான் இருக்கிறார்கள். அந்த 65 பேரும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அவங்க கொடுத்து பார்க்கும்போது என்னென்னா, 4 காரணங்களுக்காக அவங்க வரல. ஒன்று காணாமல் இல்லை, அவங்க ஆளே இல்லை, அந்த மாதிரி ஒரு நபரே இல்லை, இல்லாட்டி அவங்க உயிருடன் இல்லை, இல்லாட்டி இவங்க கொடுத்த படிவம் ஃபார்ம் 6 அவங்க சமர்ப்பிக்கவில்லை, இன்னும் சிலர் சமர்ப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 4 காரணங்களுக்காக 65 லட்சம் பேர் விடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பேசு பொருளாக இருப்பது இந்த 65 லட்சம் பேர் மட்டும்தான். இதில் எத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள், எத்தனை லட்சம் பேர் இவங்க மரணம் அடைந்தவர்களை கூட இன்னும் கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதை இன்னும் தகுதி நீக்கம் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் என்பது தான் கேள்வி. இன்னைக்கு அதை செய்ய விடமாட்டேன் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பக்கத்து கிழக்கு பாகிஸ்தான்லேருந்தோ அது வங்காளத்திலேருந்தோ அந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் நாங்கள் நீக்கப் போகிறோம்னு சொன்ன உடனே அதுக்கு எதிராக பொதுவெளியில் பொது மேடையில் குரல் கொடுத்தவர் மம்தா பானர்ஜி. எங்கள் ஜான் இருக்க வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், ஜான் தேங்கே அப்படிங்கிறாங்க, உயிரை கொடுப்போம், இவங்களெல்லாம் நாங்கள் நீக்க விட மாட்டோம்னா எதுக்காக நீங்கள் அயல் நாட்டவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எப்போ ஒரு மனிதன் உலகத்திலேயே இல்லையோ, அவர் மரணம் அடைந்து விட்டவர்கள் பட்டியலே இத்தனை அதிகமாக இருக்கும்போது அவர்களை நீக்குவதில் உங்களுக்கு என்ன சிரமம்? சரி, இப்போ இல்லாதவர்களுடைய பேரை நீக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ பீகாரில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போது பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதுதானே இருக்கும் இடத்தில் வாக்களிப்புங்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைமையை தீர்மானிக்கிறது பீகாரா? அதாவது இதை நம்ம என்னன்னு நம்ம எடுக்கிறோன்னா, இப்போ நான் டெல்லியில் போய் வசிக்கிறேன்னா நான் தமிழ்நாட்டுக்கு தான் வாக்களித்தேன் இத்தனை நாள். இதனும் புதுசாக நடக்கிற மாதிரி சொல்கிறீங்களே. என்னுடைய வசிப்பிடம் புதுடெல்லியாக இருந்தால் நான் எங்கே போய் வாக்களிப்பேன்? அங்கே வாக்காளர் அட்டை வாங்கியிருப்பேன் இல்லையா, பதிவை மாற்றிக்குவோம் இல்லையா. கேஸ் கனெக்ஷன் நம்ம எங்கேருந்து வாங்க போகிறோம்? வசிக்கும் இடத்துல முதல் எங்கே வசித்தோமோ அங்கேருந்து தான் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோமா? மாற்றுறது இல்லையா? அது என்ன தவறு இருக்கிறது? வசிக்கும் இடத்தில் வாக்களிப்பதில் உங்களுக்கு என்ன பிழை இருக்கிறது? இந்தியாவில் தானே இருக்கிறாங்க. அயல் நாட்டவர் வந்தவரை அனுமதிப்போம், அண்டை மாநிலத்தவரை அனுமதிக்க மாட்டோம் என்பது என்ன சித்தாந்தம் உங்களுக்கு? எனக்கு புரியலையே. அதாவது மடியில் இருக்கும் கனத்தினால் இங்கே இருக்கிற இந்தி கூட்டணி பயப்படுது. 2 கருத்தை நான் என்னுடைய முதல் கருத்தாக முன்வைக்கிறேன், மறுப்பவர்கள் மறுக்கட்டும். முதல் விஷயம், தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேருங்க வேலை செய்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தில் ஊழியர்களே கிடையாது தெரியுமா? அவங்க அந்தந்த மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்தி கொள்ளும் உரிமை பெற்றது தான் தேர்தல் ஆணையம். இன்னைக்கு பீகாரில் டிஇஓ 38 பேர் இருக்காங்க, இஆர்ஓ 243 பேர் இருக்காங்க, ஏஇஆர்ஓ கிட்டத்தட்ட 3000 பேர் 2976 இருக்காங்க, பிஎல்ஓ ஒரு 78,000 பேர் பயணிக்கிறார்கள். இவ்வளவு பேருமே அந்த மாநிலத்தை சேர்ந்த இருக்கும்போது அவங்க எல்லாமே பாஜக காரர்கள் தான் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று இவர்கள் எப்படி அச்சப்படுகிறார்கள்? உண்மை வெளிவந்து விடுமோ? இந்த மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநில அரசு அதிகாரிகளையும் அங்கே இருக்கிற மற்ற உயர் பொறுப்பில் வேணா மத்திய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அதில் இருக்கிறவங்க உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க
நான் சொல்கிறது சிஇஓ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்து விட முடியும்? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இது நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் அதிகாரிகள் தானே அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. வீடு வீடாக யார் போக போகிறாங்க? தமிழ் தெரிஞ்ச தமிழக அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் போக போகிறாங்க. அவங்க என்ன பாஜகவுக்காக வேலை செய்ய போகிறாங்களா? அது எப்படி இவங்க அச்சப்படுகிறார்கள்? அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்வதை தடுக்கிறார்கள். முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு 2/8 நேற்றுக்கே அந்த பட்டியல் வாக்காளரோட வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுறாங்க. வெளியிட்டு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு 1 மாசம் டைம் தரோம், அந்த 1 மாசத்துக்குள்ளார இதுல இருக்க ஒரு நபரையும் நீக்க மாட்டோம்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அந்த கிளாஸ்லேயே தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து யார் பெயரையும் காரணம் இல்லாமல் நீக்க முடியாதுங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் இந்த 65 லட்சம் பேர் விடுபட்டவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆதாரங்களை கொண்டு வந்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனுங்க. மனிதர்கள் தவிர்க்கப்பட்டு விட்டார்கள். எல்லாருமே ஆன்லைனில் போய் தான் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியது தானே. நான் மதுரையில் இருந்தா என்ன, மானாமதுரையில் இருந்தா என்ன, பீகார்ல வந்து எனக்கு ஓட்டு போடணும்னா என்னால ஆன்லைன்ல போய் என்னால பதிவு செய்ய முடியும். தமிழ்நாட்டு அரசியலை வடமாநிலத்தவர்களை வைத்து தீர்மானிக்க பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறதா? இல்ல, நான் இன்னும் அதுக்கு வரல. நான் பீகார் மாநிலத்தோட செய்தியை மட்டும் பதிவு செய்யறேன். அதாவது பீகாரில் வந்து இந்த நிலைமை நடக்கிறதுக்கு அங்க இருக்க ராஷ்டிரிய ஜனதா தளமும் சரி, பக்கத்து மாநிலங்களும் சரி, எல்லாருமே இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் உள்நோக்கம். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வசிக்கும் இடத்திலேயே வாக்களிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றது இன்றைக்கு வந்த சித்தாந்தம் இல்லை. நமக்கு என்றைக்கு நம்ம ஜனநாயகம் வந்து அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினாரோ அன்றையிலேருந்தே இந்த சித்தாந்தம் தொடர்கிறது. இன்றைக்கு தாராவியில ஒரு தமிழ்ச்செல்வன் என்ற ஒரு எம்எல்ஏ தான், நம்ம தமிழர் தான் அங்க வந்து எம்எல்ஏவா இருக்காரு. எப்படி முடிஞ்சது? அத்தனை பேரும் தமிழர்கள் அங்க இருக்கிறவங்க. அப்ப என்ன மும்பையிலேருந்து அவங்களெல்லாம் கிளப்பி கொண்டாந்து இங்க வந்து நம்ம திருவள்ளூர்ல தான் நிறுத்தணுமா? அங்க வாழ்பவரும் சரி, அங்க போட்டியிடுபவரும் சரி, எல்லாருமே தமிழர்கள் அங்க இருக்கும்போது அப்ப அங்க ஒரு தமிழர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார், தமிழர்கள் அதிகமாக இருப்பதால். அதை எப்படி தவறு என்று சொல்கிறதா திமுக? இது எப்படி நீங்க வந்து இது ஒரு பேசு பொருளாவே எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, நாம் தமிழர் சொல்றாங்க, விசிக எல்லாருமே சொல்றாங்க சார். அதான் நான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து அச்சம் வந்து விட்டது, தோல்வி பயம் வந்து விட்டது. அதாவது தோக்கிற கட்சிகள் எல்லாம் 3 விஷயங்களை கையெடுப்பாங்க. பாஜக இது ஒரு வியூகமாவே வைத்திருக்கிறார்கள். வட மாநிலத்தில் உள்ளவர்களை வாக்காளர்களா இங்க கொண்டு வந்து சென்னையில மட்டும் 3.5 லட்சம் வட மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள், பீகாரிகள் இருக்காங்கிற பட்டியல் சொல்லுது. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி சவுகார்பேட்டையை பார்த்து இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப திமுக வந்து சவுகார்பேட்டையில ஹிந்தியில தான் போஸ்டர் அடிக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியாது போடானவங்க எல்லாம். அதுக்காக எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கிற வணிகமயமாக்கலிலும், இன்றைக்கு இருக்க பொருளாதார சூழலிலும், இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து வசதிகளிலும் யார் வேணா எங்க வேணா காஷ்மீர்ல நுழைய முடியாம இருந்தவங்க இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் போய் காஷ்மீர்ல இடம் வாங்குறாங்க, மனம் வாங்குறாங்க, தொழிற்சாலை வாங்குறாங்க, எல்லாரும் அங்க போய் சகஜமாக இருக்கிறார்கள். இந்தியா முழுமையிலும் இது சாத்தியமானது. நீங்க என்ன இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக ஏன் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒத்து ஊதும் கட்சிகளும் குரல் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது எப்படி தவறாகும்? இது ஒரு பேசு பொருளா? நம்ம நாட்டில் நம்மளுடைய அண்டை மாநிலத்தவர் இங்கே வர, அப்போ பெங்களூரில் இருக்க எல்லா தமிழர்களும் இங்கே திருப்பி அனுப்பிச்சிடலாமா? வாக்குரிமை கிடையாதுன்னு. மும்பையில் இருக்க எல்லா தமிழர்களையும் திருப்பி அனுப்பிச்சிடலாமா? டெல்லியில் இருக்க தமிழர்கள் அத்தனை உயர் பொறுப்பிலையும் தமிழர்கள் இருக்கிறார்கள், திருப்பி அனுப்பிச்சிடலாமா? இருக்கும் இடத்தில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை, அம்பேத்கர் வழங்கின ஜனநாயக உரிமை. அது விசிக எதிர்க்கிறது என்றால் அவங்க திமுக கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. அவங்க அதனால அந்த வருமானம் எல்லாம், அந்த பங்கீடு எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் சொல்றாங்க.